கேப்டன் விஜயகாந்த் உயிரை பணயம் வைத்து பல சண்டை காட்சிகளில் நடித்திருக்கின்றார். அந்த சண்டை காட்சிகள் எந்தெந்த படத்தில் வந்தன, எப்படிப்பட்ட அந்த பயங்கரமான அந்த சண்டை காட்சிகள் என்ன என்பதை இங்கு சொல்கின்றேன். இந்தியாவில் உள்ள ஆக்ஷன் ஹீரோக்களில் சண்டை காட்சிகளுக்கென்று அதிக ரிஸ்க் எடுத்துக்கொள்ளும் நடிகர் யார் என்றால் விஜயகாந்த் என்றுதான் அழுத்தமாக சொல்லலாம். படத்துக்கு படம் சண்டை காட்சிகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், போன படத்தில் இதே மாதிரி ஃபைட் இருந்தது இல்லை என்று ரசிகர்கள் சொல்லாத வகையில் வித்தியாசமாக ஸ்டண்ட் காட்சிகள் அமைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பவர் கேப்டன் விஜயகாந்த். நடித்த 157 படங்களில் இதில் சண்டையே இல்லாத படங்கள் என்றால் ஒரு 10 படம் 15 படம் இருக்கும், அவ்வளவுதான். மீதமுள்ள 150 படங்கள் எல்லாமே சண்டை காட்சிகள் தான். ஒவ்வொரு படத்திலும் மாறுபட்ட கோணத்தில் பலரும் ரசிக்கும் வகையில் ஸ்டண்ட் காட்சிகள் அமைத்திருப்பதை காணலாம். கராத்தே, சிலம்பம், பாக்ஸிங், களரி, குஸ்தி என்று பல வகை சண்டை காட்சிகளை இவருடைய படத்தில் பார்க்க முடியும். எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் சண்டை காட்சிகளை கிராமத்து மக்கள் வரவேற்க காரணம் இதுதான். தமிழ் நடிகர்களிலே, ஏன் இந்திய ஆக்ஷன் ஹீரோக்களிலேயே லெஃப்ட் லெக் ஃபைட்டில் ஸ்பெஷலிஸ்டாக திகழ்பவர் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர்தான் என்பதில் சந்தேகமில்லை. லெக் ஃபைட், அதாவது காலால் எம்பி அடிப்பது, ஒரு காலை சுவற்றின் மீது வைத்து தாவி சென்று இன்னொரு காலால் எதிரியை தாக்குவது, காலை உயர்த்தி உதை விடுவது, இரு கால்களால் பிடித்து இறுக்குவது, இப்படி அதிகமாக காலை பயன்படுத்துவது லெக் ஃபைட். இந்த மாதிரி லெக் ஃபைட்டை படங்களில் அதிகமாக செய்பவர் இவர் ஒருவராகத்தான் இருக்கும். இந்த லெக் ஃபைட் அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. இந்த வகையான லெக் ஃபைட் ஒரு நாள் செய்தால் மறுநாள் எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம். கால்களில் அந்த அளவுக்கு வலியின் அவஸ்தை கடுமையாக இருக்கும். தன்னுடைய பயங்கரமான கால் வலிகளை பொறுத்து கொண்டு தன்னுடைய ரசிகர்கள் வெரைட்டியான ஃபைட் சீன்களை அமைத்து தர வேண்டும் என்று ரிஸ்க் எடுத்தவர் விஜயகாந்த். அவர் நடித்த 157 படங்களில் 200க்கு மேற்பட்ட தடவை அவருடைய உடம்பில் பல இடங்களில் அடிபட்டிருக்கின்றது இந்த சண்டை காட்சிகளால். கேப்டனின் கைகள், கால்கள், தோள்பட்டை என்று உடம்பை பார்த்தால், அவருடைய உடம்பை பார்த்தால் வீர தழும்புகள், அடிப்பட்ட வடுகள் இருப்பதை காணலாம். நான் பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொரு படத்திலும் அவர் எப்படியெல்லாம், அதாவது அடிபட்டு ஒரு சின்ன மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றார். பல இடங்களில் பயங்கரமான இந்த சண்டை காட்சிகளில் அவர் உயிர் தப்பியது உண்டு. அவர் உயிரை பணயம் வைத்து செய்த சில சண்டை காட்சிகளை பார்ப்போம். தூரத்து இடிமுழக்கம் படம், இதில் ஹயாத் மாஸ்டர் தான் காட்சிகளை, சண்டை காட்சிகளை அமைத்திருந்தார். அந்த படத்தில் ஜக்கு என்பவர் மந்திரவாதியாக நடித்தார். கிளைமாக்ஸ் காட்சியில் படகில் உட்கார்ந்திருக்கும் ஜக்குவை தலையில் போர்வையை போர்த்தி மூடி படகு துடுப்பால் சுழற்றி அடிக்க வேண்டும். அதற்காக டம்மி துடுப்பு ஒன்று தயார் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் படப்பிடிப்புக்கு சென்ற அன்றைக்கு அந்த டம்மி துடுப்பை மறந்து விட்டார்கள். இதனால் வேறு வழி இல்லாமல் நிஜ துடுப்பையே எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிலை வந்துவிட்டது. சுமார் 6 அடி நீளமுள்ள அந்த துடுப்பை சுழற்றி அடித்ததால் அவருடைய விஜயகாந்துடைய வலது கை தோள்பட்டை மூட்டு விலகிவிட்டது. பின் பல தடவை பல சண்டைகளில் அந்த விலகிய தோள்பட்டையை சரி செய்து கொண்டு அவர் சண்டை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதையெல்லாம், அந்த பயங்கரமான வரியெல்லாம் பொறுத்து கொண்டுதான் அவர் சண்டை காட்சிகளில் நடித்தார். பட்டணத்து ராஜாக்கள் படத்தில் ஒரு சண்டை காட்சி. ஆம்பூர் பாபுதான் ஸ்டண்ட் மாஸ்டர். சேலம் மலைப்பகுதியில் சண்டை காட்சி படமாக்கப்பட்டன. பாறைகளும் சொரசொரப்பான சிறு கற்களும் நிறைந்த அந்த பகுதியில் சண்டையிடும் போது மலைச்சரிவில் சறுக்கிக் கொண்டே வர வேண்டும். அந்த காட்சியில் சறுக்கும் போது முதுகில் கற்கள் குத்தி கிழித்து விட்டது. பயங்கர வலி. அந்த வலியையும் பொறுத்து கொண்டு நடித்து விட்டுதான் வீடு திரும்பினார் கேப்டன் விஜயகாந்த். அவருக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய இன்னொரு படம் PS வீரப்பாவின் சாட்சி. அந்த படத்தில் கேப்டன் ஒரு சண்டை காட்சியில் உயிரை பணயம் வைத்துதான் நடித்தார். அந்த படத்தில் எந்த ஒரு ஃப்ரேமிலும் டூப் போடாமல் அவரேதான் பெயர் எடுக்க வேண்டும் என்று நிஜமாகவே நடித்தார். சுமார் 130 பீப்பாய்கள் அடக்கி அவற்றின் மேல் சண்டை போடுகிற மாதிரி காட்சி.
எதிர்பாராத விதமாக பீப்பாய்கள் கேப்டன் மீது சரிந்து விட்டது. வழக்கமாக அந்த மாதிரி காட்சிகளுக்கு டம்மி பீப்பாய்களை தான் வைப்பார்கள். ஆனால் அந்த படத்தில் நிஜமான பீப்பாய்களையே அடுக்கி வைத்திருந்தார்கள். உடம்பெங்கும் அடிப்பட்டதோடு இல்லாமல் ஒரு பீப்பாய் முனை வலது கண்ணுக்கு கீழே குத்தி கிழித்து விட்டது. கொஞ்சம் மேலே தள்ளி குத்தியிருந்தால் அன்றே ஒரு கண் இழந்திருப்பார் கேப்டன். அவருடைய கண்ணுக்கு பக்கத்திலே அந்த முனை கிழித்து விட்டது. சட்டம் சிரிக்கிறது படத்தில் ஒரு துப்பாக்கி சூட்டு சண்டை. பிரதாப்பும் கேப்டனும் மாறி மாறி சுட்டுக் கொள்வது போல காட்சி. சட்டைக்குள் பேடு வைத்து கொண்டு பேடுக்கும் சட்டைக்கும் இடையில் குண்டு வெடித்து ரத்தம் வரும் எஃபெக்டுக்காக வெடி மருந்து வைத்து கொண்டிருந்தார் கேப்டன். அது ஒரு கிளைமேக்ஸ் காட்சி. சண்டை நடக்கும் போது சட்டைக்குள் இருந்த பேடு நழுவி விட்டதை அறியாத கேப்டன் சண்டையில் ஈடுபட்டு விட்டார். சரியான நேரத்தில் வெடி மருந்து வெடித்து மார்பிலும் வயிற்றிலும் ஏராளமான தீகாயங்கள் ஏற்பட்டு விட்டது. படத்தில் இப்படி என்றால், வேங்கையின் மைந்தன் படத்தில் சூப்பர் சுப்பராயன் ஸ்டண்ட் மாஸ்டர் சிங்கத்தோடு சண்டை போடும் காட்சி. அந்த காட்சியின் போது சிங்கம் முன்னம் காலால் விஜயகாந்தை பலமாக தாக்கிவிட்டது. அப்போது அதனிடமிருந்து தப்பிக்க கை கால்களை பலமாக உபயோகித்த போது மீண்டும் தோள்பட்டை மூட்டு விலகிவிட்டது. இப்படி ஒரு ரிஸ்கான காட்சி என்றால், அதே போல நல்ல நாள் படத்தில் புலியோடு மோதுவது போன்ற ஒரு காட்சியில் நடித்தார். எதிர்பாராத விதமாக புலி காலால் எட்டி உதைக்க முகத்தில் அடிபட்டு கீழே விழுந்தார் கேப்டன் விஜயகாந்த். சுமார் 1/4 மணி நேரம் மயங்கி கிடந்தார் விஜயகாந்த். நல்ல வேளையாக கண்ணில் காயம் ஏதும் ஏற்படவில்லை, உயிர் தப்பினார். அடுத்து வைதேகி காத்திருந்தால் படத்தில் நெருப்புக்கு நடுவில் சண்டை போடுவது போல் ஒரு காட்சி. தீயின் எஃபெக்ட் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த காட்சி இரவில் எடுக்கப்பட்டது. இரவு 1 மணி வரை படப்பிடிப்பு நடந்தது. அந்த காட்சி மிக நன்றாக வந்ததாக அனைவரும் பாராட்டினார்கள். தத்ரூபமாக இருந்தது என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிய கேப்டன் அசதியில் அப்படியே படுத்து தன்னை மறந்து தூங்கிவிட்டார். மறுநாள் விழித்தெழுந்த போது முதுகு லேசாக வலித்தது. குளிக்கும் போது முதுகில் சோப்பு தடவினால் கையோடு தோல் உரிந்து வந்தது. தாங்க முடியாத எரிச்சல் வேறு. கண்ணாடியில் பார்த்தபோது நெருப்பு பட்டு அகலமாக கருகி இருப்பது தெரிந்தது. 3 மாதங்கள் வரை அந்த வலியில் அவஸ்தைப்பட்டார் கேப்டன் விஜயகாந்த். அப்படி ஒரு அவஸ்தையான காட்சி அது. கர்ணன் இயக்கிய இது எங்க பூமி படத்தில் ஓடும் லாரியின் அடிப்பகுதியில் நகர்ந்து போகும் காட்சியில் டூப் இல்லாமல் நடித்தார் கேப்டன். உயிரை பணயம் வைத்து எடுக்கப்பட்ட அந்த காட்சி சரியாக வந்தால் கோயிலுக்கு சென்று 108 தேங்காய் உடைப்பதாக பிரார்த்தித்து கொண்டார் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தர். அதன்படியே செய்தார் இயக்குனர். வேளை அந்த லாரி கடியில் அவர் அடிபடாமல் தப்பித்தார். கொஞ்சம் லேசாக அடிபட்டிருந்தாலோ கை விலகியிருந்தாரோ லாரியின் டயருக்கு அடியில் மாட்டியிருப்பார் விஜயகாந்த். இதிலிருந்தே அந்த காட்சி எவ்வளவு விபரீதமானது, பயங்கரமானது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சண்டையின் மீது அப்படி என்ன அதீத காதல், அதற்கு காரணம் என்ன என்று விஜயகாந்திடம் கேட்டபோது அவர் சொன்னார். அதை அடுத்த பகுதியில் சொல்கின்றேன். இப்படி உயிரை பணயம் வைத்து விஜயகாந்த் நடித்ததால் தான் அவருடைய படங்கள் எல்லாமே இன்று வரை எம்ஜிஆரின் படங்களைப் போல அவருடைய சண்டை காட்சிகளும் பேசப்பட்டது என்றால் மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.